திருச்செந்தூர் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா 7ஆம் தேதியான நாளை காலை 6:15 மணியிலிருந்து 6:50 மணிக்குள் நடைபெற இருக்கின்றது. இந்த குடமுழுக்கு பெருவிழாவிற்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் கூட தொடர்ச்சியாக பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தற்போதைய நிலவரப்படி, அதாவது 6ஆம் தேதியான இன்று பகல் 12 மணி வரை மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்குள் தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இன்று பகல் 12 மணியிலிருந்து நாளை குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நிறைவு பெற்ற பின்னரே பக்தர்கள் எப்பொழுது அனுமதிக்கப்படுவார்கள் என முடிவெடுக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறையானது சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று பிற்பகல் 12 மணியுடன் பக்தர்கள் கோவிலில் தரிசனம் செய்வதற்கு அந்த நேரமானது நிறைவடைகிறது. இதற்கு பின்பாக குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா முடிவடைந்த பின்னர் அதற்கான நேரமானது அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவிற்காக பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் இங்கு, அதாவது திருநெல்வேலியிலிருந்து வரக்கூடிய மார்க்கமாக வரக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் இந்த பகுதியில் நிறுத்துவதற்காக இங்கு ஏற்பாடுகள் என்பது தற்காலிக பேருந்து நிலையமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி ஸ்ரீவைகுண்டம் மார்க்கமாக வரக்கூடிய பேருந்துகள் மற்றும் பக்தர்களுடைய வாகனங்கள் அனைத்துமே இந்த பகுதியில் தான் நிறுத்த வேண்டும். இங்கு கழிப்பிடம், குடிநீர், இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதற்காக இந்த அன்னதான பந்தல் வைக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று திருநெல்வேலி மார்க்கம், அதுபோன்றுமின்றி நாகர்கோவில், கன்னியாகுமரியிலிருந்து வரக்கூடிய பேருந்துகளுக்கு அங்கு தற்காலிக பேருந்து நிறுத்தமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மார்க்கமாக வரக்கூடிய பேருந்து நிறுத்தங்கள் ஜே நகர் பேருந்து நிறுத்தத்தில் அங்கு தற்காலிக பேருந்து நிறுத்தமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இங்கு திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த தற்காலிக பேருந்து நிறுத்தத்தில் அவருடைய வாகனங்களோ இல்ல அரசு வாகனங்கள் வரக்கூடியவர்களோ இங்கு வந்து இறங்கிய பின்னர் அதற்கு அருகாமையிலேயே சுற்று பேருந்து நிறுத்தமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுற்று பேருந்துகளை பொறுத்தவரையில் இங்கு திருச்செந்தூர் தற்காலிக பேருந்து நிறுத்தத்தில் இருந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வதற்கும் நாளை அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை காண்பதற்காக இந்த வரக்கூடிய பக்தர்கள் இந்த சுற்று பேருந்து மூலமாக இலவசமாக இந்த தற்காலிக பேருந்து நிறுத்தத்திலிருந்து முருகன் கோவிலுக்கு செல்வதற்கான இந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற வாகனங்கள் அனைத்துமே இங்கிருந்து செல்வதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 மார்க்கம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் வரக்கூடிய மார்க்கமாக வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் அரசு பேருந்துகளும் அந்தந்த தற்காலிக பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தப்பட்டு இந்த சுற்று பேருந்துகள் மூலமாகவே கோவிலுக்கு செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள்